இன்றைக்கி என்ன சொல்கிறப்போம் தெரியுமா? படுத்த உடனே தூக்கம் வரணும். என்னது? படுத்த உடனே தூக்கம் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? படுத்த உடனே தூக்கம் வருமா? வரணும். படுத்த உடனே தூக்கம் வரணும். எப்படி படுத்த உடனே தூக்கம் வரும்? அதுக்கு நாம் என்ன செய்யணும்? காசு கொடுத்தா வருமா? பணம் கொடுத்தா வருமா? இல்லை ஏதோ ஒரு பொருள் கொடுத்தோம்னா வருமா? வராது. படுத்த உடனே தூங்கணும்னா நாம் தான் நம்ம உடம்பை வந்துட்டு பழக்கிக்கணும். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் 8 o'clockனா 8 o'clock கரெக்டாக சாப்பிட்ணும். நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு கீரை வகை, ஒரு பொரியல், கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி இது இரண்டுமே, ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு, ஒரு கீரை, ஒரு பொரியல் சாப்பிடுவீங்களா? டெய்லி சாப்பிட முடியுமா? எத்தனையோ காசு செலவு பண்ணுவீங்க. ட்ரெஸ்ஸுக்கு பண்ணுவீங்க, மேக்கப்புக்கு பண்ணுவீங்க, அதில் வேஸ்ட்டு பொருள் நிறைய காசு செலவு பண்ணுங்க. ஆனால் இதுக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா கீரை, ஒரு 20 ரூபா கேரட், இந்த மாதிரி இந்த விஷயத்தை காலையில் 8 மணி கரெக்டாக சாப்பிட்ணும். டிஃபன் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆக்சுவலி அதுவும் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம்னாவது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். அதே டைமு 1 மணி, திருப்பி அதே நைட்டு 8 மணி, இந்த 3 நேரமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வரும். நம்ம உடல் உறுப்புகளில் எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த டைம் தான் ஃபிக்ஸடில் இருக்குது அந்த காலத்துலேருந்தே. அதுவே தான் இப்போ இது என்றைக்குமே மாறாது. என்ன டெக்னாலஜி மாறினாலும் இது மாறவே மாறாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு உண்மையான விஷயம் இது. ஸோ நீங்கள் லேட்டாக ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக ஆகிட்டு சாப்பிட்டுக்கிறோம்பா அப்படின்னா உடம்பு ஏற்றுக்குமா? அதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் ஏற்றுக்குமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. சரிங்களா? நாம் பேசும்போது கத்துறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த உறுப்புகளுக்கு சரியான முறையில் ஊட்டமளித்து அவங்கள சரியாக கண்ட்ரோல் பண்ணால் தான் அவங்க நம்மளை நல்லா வச்சுருப்பாங்க. சரிங்களா? நீங்களும் 8 மணிக்கு சாப்பிட பழகணும், வீட்டில் இருக்கிறவங்களையும் சாப்பிட பழகணும், குழந்தைங்களுக்கும் அதே ஃபாலோ பண்ணணும். என்ன வேலையாக இருக்கட்டுங்க, ஒர்க் இருக்கட்டும், என்ன வேலையாக இருக்கட்டும், சாப்பிடுங்க. அந்த டைமுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உடனே எந்திரிச்சு வேலை செய்யக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்புறமா வேலை செய்யலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக படுத்தோன்னே தூக்கம் வரும். சரிங்களா? 8 மணிக்கு நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு மன நிம்மதி வேணும். அதுக்கு மன நிம்மதிக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் அந்த 8 மணிக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ½ ஹவரில் தூக்கம் வருதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.